சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதிர்காற்றிலே குடை போலவே சாய்ந்தே நின்று எழுவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். எதற்கு பார்த்தேன் என்று இன்று புரிந்தேனடா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். என்ன? அஞ்சலி எங்க வீட்ல இருக்கிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆனீங்கல்ல, அது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அதான் நீங்க வந்தது வராதுமா மொத வேலையா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன். நிஜமாவா? ஆமா சம்பந்தி, அதுவும் உங்க பையன் முன்னாலேயே அவளை வெளியில போன்னு விரட்டி அடிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்திய இப்பதான் கேக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி, நேத்து நான் கோவப்பட்டேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு அவ பேரை கேட்டாலே பிபி ஏறுது. அதான் நேத்து அவ உங்க வீட்டுல இருக்கான்னு சொன்னதும் என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனா இப்போ காலையில மனசு குளிர்ற மாதிரி நியூஸ் சொல்லி என் மனசை சந்தோஷப்படுத்திட்டீங்க. அப்புறம் அவளதான் விரட்டியாச்சே, அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா அவ பயங்கரமான கேடி. எப்படியும் வேற ஏதாவது பிளான் பண்ணி உள்ள வர்றதுக்கு பிளான் பண்ணுவா. ஆமா ஆமா, கேர்ஃபுல்லா இருங்க. அது தெரியும் சம்பந்தி. போன வாட்டி ஏதோ நான் அசந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டா. இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. என்ன மீறி இனிமே அவ வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. நான் பாத்துக்கிறேன். இனிமே நீங்க ரிலாக்ஸா இருங்க. தேங்க்யூ சம்பந்தி. உங்களை நம்பித்தான் என் மகனை உங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன நம்பிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம இருங்க, சரியா? சரி சம்பந்தி. திரும்பவும் வீட்டுக்குள்ள வருவாளாம்ல. வா, இந்த வாட்டி உன்னை உயிரோட விரட்டி விட்டேன். அடுத்த வாட்டி உன்னை பொணமா தாண்டி அனுப்புவேன். பாத்துக்கிறேன் நீ எப்படி வரன்னு. அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு இது ஹாப்பி நியூஸ். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. முதல்ல என்னன்னு சொல்லு, ஹாப்பியா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன்.
நேத்து ஏதோ நீ சதி பண்ணாலும் விதி சேர்க்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த விதி இன்னைக்கு என்ன வேலை பண்ணிருக்குன்னு தெரியுமா? சம்மந்தி வீட்டை விட்டு அந்த அடங்கா பிடாரிய வெளியில துரத்திருச்சு. இனி அந்த அடங்கா பிடாரி ரோட்ல தான் தெரியும். இதுக்கு முன்னால நாமெல்லாம் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல. நம்ம வீட்டு பிள்ளைய பிரிஞ்சு நாமெல்லாம் இந்த நிலைமையில இருக்கோம். ஆனா அவனுக்கே அவனை யாருன்னு தெரியாம அவனுக்கு சம்பந்தம் இல்லாத யாரோவா இருக்கான். ஏண்டா எப்படி? நீ அந்த அஞ்சலியோட பாவத்தையும் சேர்த்துக்காதடா. பெண் பாவம் பொல்லாதது சொல்லிட்டேன். பணம் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டே போகாதடா. பாவம் செஞ்சது நான் இல்லம்மா, அவ. அஞ்சலி என்னடா பாவம் பண்ணா? என்ன பாவம் பண்ணா? அவ என்ன அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டாளா? அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா. இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆரம்பத்துல இருந்தே அவ பண்ண எல்லாமே தப்புதான். அப்படி என்னவா அஞ்சலி தப்பு பண்ணிட்டா? விக்கி மேல ஆசைப்பட்டதுதான் அவ பண்ண பெரிய தப்பு. அவ ஆசைப்படுறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள எவனாவது ஒருத்தன் ஆசைப்பட்டிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் மகன் எதுக்கு ஆசைப்பட்டா? அதோட விளைவுதான் இப்ப அவ அனுபவிக்கிறது எல்லாம். இனி அவ என் மகனை கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டா. நீ செய்யறதெல்லாம் பெரிய பாவண்டா. அதெல்லாம் உன்னை சும்மாவே விடாது. உன்னை பெத்த தாய் நான் சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்ட. ஏண்டா இப்படி பண்ற? ஏன் இப்படி பாவத்தை சேர்த்துக்கிற? அம்மா, என்னம்மா நீங்க? அவர்தான் ஏதோ புரியாம பேசிட்டு போறாருன்னா அண்ணனை போய் நீங்க சாபான்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. அவரு நீங்க பெத்த புள்ளம்மா. டேய், நம்ம வீட்டு புள்ளனா ஒரு நியாயம், அடுத்த வீட்டு புள்ளனா ஒரு நியாயமாடா? அப்படி இல்லை, என்னால இருக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தே இவன் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அஞ்சலி எந்த தப்புமே பண்ணலடா. எனக்கு தெரிஞ்ச அவ எல்லாமே விக்கியோட நல்லதுக்கு தான் இது வரைக்கும் செஞ்சிருக்கா. விக்கி அவ வேணான்னு சொன்னது கூட விக்கி உயிரோட இருக்கணும், அதுக்காக தான். அப்படி ஒருத்திய புரிஞ்சுக்காம அவகிட்ட இருந்து விக்கிய பிரிக்கணும்னு சொல்லி பிரிக்கிறதுலயே குறியா இருக்கா.